இந்த மூடியில் அழகாக ஒரு நூலை கோக்கிறது, அப்புறமா இது மாதிரி விளையாடுறது. இது நூலை கோத்துட்டோமா, இந்த மாதிரி 2 ஓட்டை, அவ்வளோதான். பசங்க விளையாடுறதுக்கு எப்பாவது அவங்களுக்கு ஒரே இடத்துல உட்கார வைக்காது, இது மாதிரி ஒரு சொல்லி அவங்களுக்கு இந்த மாதிரி சுத்தம் கற்றுக் கொடுத்துட்டா அது அவங்களுக்கு ஒரு அழகாக விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி 2 ஓட்டை, அவ்வளோதான். இந்த 2 ஓட்டை வச்சு க்ளீனாக பசங்கள்கிட்ட கொடுத்துட்டு இது பாருங்க, அவ்வளோதான். இது மாதிரி 2 ஓட்டை. இது நூல் எவ்வளோ வேணுமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி, புரியுதுங்களா? இது மாதிரி ஓட்டையை வச்சுட்டு க்ளீனாக பசங்களுக்கு சுற்றி கொடுத்துட்டு, அது எப்படி ஓட்டை போடுறதுன்னு கூட சின்னதாக வச்சு இங்கே இதில் வச்சு ஒரு ஓட்டை, அந்த பக்கம் ஒரு ஓட்டை, இதில் வச்சு போடணும். இது எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து ஓட்டையை போடலாம். ஒரு ஓட்டை இது மாதிரி எங்கன்னா வச்சு 2 ஓட்டை சின்னதாக போட்டு பக்கத்தில் ரொம்ப லாங்காக போடக்கூடாது, கிட்டத்தில் போட்டு ஓரளவுக்கு கிட்ட இருக்கணும், அவ்வளோதான். இது எப்படி இருக்குது பாருங்கள், இது எப்படி இருக்கோ அந்த மாதிரி சின்னதாக போட்டு அதே மாதிரி இங்கே ஒரு ஓட்டை போட்டு நூல் தான் பழைய நம்ம வீட்டில் இருக்கிற நூல் எடுத்து அழகாக அது மாதிரி கோத்துட்டு பசங்கக்கிட்ட விளையாடுறதுக்கு கொடுத்தா அது மூஞ்சில் கீஞ்சில் எதுவும் ஆகாது, பயப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி அப்போ சோடா மூடி இரும்பில் இருக்கும், அதெல்லாம் தட்டிட்டு செய்வோம். அவ்வளோ இது போட்டா போட்டி, ஒருத்தர் போய் அதுக்குன்னே சோடா மூடி போய் சோடா விற்கிற கடையில் போய் அந்த மூடியை வாங்கின்னு வருவோம். எங்கே பாரு கிடக்கும், அதையும் எடுத்துக்குவோம். எடுத்துன்னு இந்த மாதிரி அழகாக கோத்து நூலில் கோத்து பசங்கள்லாம் அமகலம் பண்ணி ஒரே இது. அப்போது இதெல்லாம் இதில் ஒரு ஓட்டை, இதில் ஒரு 2 மாதிரி 2 ஓட்டை, இந்த மாதிரி அழகாக காமிச்சோன்னாக்கா அவங்களுக்கு ஒரு இது மாதிரி என்டர்டைன் நல்லாயிருக்கும். இது இப்படியெல்லாம் செய்யணுமான்றது அவங்களுக்கும் தெரியும். எவ்வளோ இருக்குது, எவ்வளோ விஷயத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது இருக்குது. இப்போ கூட வெளிநாட்டில் இதெல்லாம் இது மாதிரி பார்த்துருக்குற மாதிரி இருக்குது. மிட்டாயிலே இருக்குது, கயிறு கட்டி அப்படியே எழுதுகிற மாதிரி அது இருக்குது. சைனாலேயே அது ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன். சரி, அவங்க திறமைன்றது அப்போது அந்த யார் திறமையை முதல்ல காட்டுறாங்களோ அவங்களுக்கு திறமை, அவ்வளோதான். நமக்கு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் கடவுள் மூளையை கொடுக்குறவங்களுக்கு எப்படி அந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி 2 மூடி, இந்த மாதிரி மூடி இது மாதிரி வச்சுக்கின்னு 2 பசங்க தான் 2 கலரில் கொடுங்க. ஏன்னா ஒரே கலரில் கொடுத்தோன்னா அவங்களுக்கு அடையாளம் தெரியாது. அதனால் 2 கலர், பச்சை கலர், இது மாதிரி பச்சை கலரு மஞ்சள் கலர் இப்படி கொடுங்க. 2 பசங்க ஒரே பையனாக இருந்தால் ஒரு கலரு, ஏதோ ஒரு கலர் நீங்கள் பார்த்து அழகாக விளையாடுறதுக்கு. பொட்டை பசங்களுக்கும் கொடுக்கலாம், அதுக்கும் உங்களுக்கு பசங்க கற்றுக்கிறதுக்கு அழகாக இருக்கும். ஆம்பளை பசங்க யார் செய்கிறதுக்கு அழகாக இது ஆர்வம் காட்டுறாங்களோ அவங்க தான். அது ஒரு வயசு இருக்குது, அது இல்லைன்னா அறுத்துருவாங்க நூலை. அதுக்கு அது மாதிரி காமிச்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நன்றி, வணக்கம் மக்களே. ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு யோசனை, அவ்வளோதான். நன்றி, வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. இப்பொழுது இந்த மூடி இதில் குழந்தைங்க அப்போ விளையாடினது இப்போ விளையாடி காட்டுறேன். இதில் எப்படி விளையாடுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? சின்ன வயசில் பசங்க விளையாடுறது இதுதான். இது மூடி இருக்கா, இந்த மூடி ஒரு நூல். ஓகே, இந்த மாதிரி நூல் கட்டி பார்த்துட்டிங்களா? இது மாதிரி நல்லா சென்டரில் வச்சுடுங்க.
சென்டரில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் சென்டர் இது ஓகேங்களா. இது ஒரு மூடி வச்சு குழந்தைங்க விளாட்றது. அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ காட்டுறேன். பார்த்தீங்களா, இது ஒரு அழகான ஒரு மூடி இருந்தால் போதும். அழகாக இருக்கும் பசங்க விளாட்றதுக்கு கூட. இதில் வந்து பயம் கிடையாது, அருந்தால் கூட ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் தகரத்தில் செஞ்சால் தான் தப்பு. கொஞ்சம் அறுந்துச்சுனாக்கா மூஞ்சில் அடிச்சிடும். இது வந்து மூடி மட்டும். இது மூடியில் இருக்கிறதுனால அழகாக இருக்கும். பசங்க எப்போனா விளாட்றதுக்கு அவங்களுக்கு வந்து என்ஜாய் நல்லாயிருக்கும். பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிற ஒரு சமாச்சாரத்துக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சு பார்க்க சொன்னீங்கன்னா அழகாக இருக்கும். நல்லா இருந்தால் பாராட்டுக்கும், அவ்வளோதான். ஓகே, இதை நிற்க வச்சிட்றேன். அதை பாருங்க, நிற்க வச்சுட்டேன், அவ்வளோதான். இதே தான் மூடி. இப்படியே சுற்றினா ஒரு விரலில் மாட்டி இது பாருங்க, எப்படி இந்த மாதிரி விரலில் மாட்டிக்கணும். இந்த விரலில் சுற்றணும், அவ்வளோதான். இப்படி வச்சு சுற்றிக்கினே இந்த மாதிரி சுற்றிக்கினே இருந்தால் அவ்வளோதான். அப்படியே என்ன வெளியே ஒரு சுற்றி எடுத்துட்டார். வந்துடுச்சிங்களா. எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். முதல்ல எடுத்து விட்டு அது மாதிரி நிற்க வச்சுக்கலாம். ஓகே.